ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் கலாட்டா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா எறா கிரேவி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் செய்கிறது 1/2 கிலோ எறாக்கு. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகாய், நல்லா பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளி, தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலாம். மஞ்சள்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இறால் சேர்த்துக்கலாம். இறாலை கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய இறான்றதுனால. இதுக்கு நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இறால் தண்ணி நிறைய வரும். வெந்து வரும்போது அதுலேருந்து தண்ணி நிறைய வரும். ஸோ இறால் கிரேவிக்கான தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், மூடி இருந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடுப்பை. சூப்பரான எறா கிரேவி ரெடி ஆகிடும். பார்க்கவே நல்லாயிருக்கு. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிங்கன்னா எறா நல்லா வெந்துடும். அதிகமாக வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 10 நிமிஷத்துக்கு மேலே எறா வேக வைக்கக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.